என் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க்கே பண்ணலீங்க. டிசிஷன் ஸ்டேஜ். பையிங் சீப் பேக்லிங்க்ஸ் ஃப்ரம் ஷேடி சைட்ஸ். இது வந்து நம்மளே வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸை ஹையர் பண்ணி என் கடைக்குள்ளே வான்னு சொல்கிற மாதிரி அவங்க வாங்குறாங்களோ இல்லையோ உள்ளே இருக்கிறத வேணா தூக்கிட்டு போயிடுவாங்க. ரன்னிங் ஆட்ஸ் வித் நோ கிளியர் கால் டு ஆக்ஷன். இது வந்து நான் ஃப்ரீ சாம்பிள்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அந்த சாம்பிள் பிடிச்சிருந்ததுன்னா எங்கே வந்து வாங்கணும்னே சொல்லாத மாதிரி. இது வந்து பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணோன்னே தெரியாது, போயிடுவாங்க அவங்க. இக்னோரிங் யுவர் வெப்சைட்ஸ் ஸ்லோனஸ். இது எப்படின்னா, என்கிட்ட ஒரு கடை இருக்குது, ஆனால் கடையோட கதவு ஜாம் ஆயிருக்கு, யாருமே உள்ளே வர முடியாது. ஸோ நான் கடை வச்சு யூஸே கிடையாது. ஓவர் ப்ராமிசிங் அண்ட் அண்டர் டெலிவரிங். இது வந்து என்னோட ஆட்ல வந்து ஒரு செம்ம ஜூசி பர்கர் போட்டுட்டு ஆனால் உள்ளே வரும்போது ஒரு இத்து போன சாண்ட்விச் கொடுக்குற மாதிரி பயங்கர ஃபர்ஸ்ட் கடுப்பாயிடுவாங்க. ரெண்டாவது ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இவங்களும் வரமாட்டாங்க, மற்றவங்களும் வரமாட்டாங்க. போஸ்டிங் ஒன்ஸ் எவ்ரி 6 months அண்ட் எக்ஸ்பெக்டிங் கிரேட் ரிசல்ட்ஸ். இது வந்து வருஷத்தில் ஃபெஸ்டிவல்ஸில் மாத்திரம் ஓப்பன் பண்ணுற மாதிரி கடை. ஒரு 5-6 நாள் ஓப்பன் பண்ணிட்டு ஏன் பிஸ்னஸே நடக்கலான்னு யோசிக்கிற மாதிரி. யூசிங் irrelevant ஹேஷ்டேக்ஸ். இது வந்து அட்வர்டைசிங் யுவர் வீகன் பேக்கரி இன் அ பார்பக்யூ ஃபெஸ்டிவல். சம்பந்தமே இல்லாத ஆடியன்ஸ்க்கு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை காட்டுற மாதிரி ஒரு யூஸும் கிடையாது யாருக்கும். இக்னோரிங் யுவர் மொபைல் ஆடியன்ஸ் விச் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் விசிட்டர்ஸ். இது வந்து ஒரு கடை இருக்குது, ஆனால் ரொம்ப சின்ன கதவு. ஸோ சின்ன பசங்களால் மாத்திரம் தான் உள்ளே வர முடியும். ஆனால் நான் விற்க வேண்டியது பெரியவங்களுக்கு. நம்ம இந்த மாதிரி நிறைய நமக்கு தெரியாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். நாங்கள் உங்கள் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணோன்னா நீங்கள் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள்.